ஹைப்பா, குட் மார்னிங். உருளைக்கிழங்கு குழிப்பணியார மசால் தோசை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். குழிப்பணியார கல்லை எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். குக்கரில் உருளைக்கிழங்கு வேக வச்சாச்சு. இப்போ நம்ம தாளிக்க வேண்டியதான். கடாயை வச்சுருக்கேன். கடாயை வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இஞ்சி துருவி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயமும் வச்சுருக்கேன். தேவையான பொருள் இது தான். இப்போ கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகையும் கடலைப்பருப்பையும் போட்டுக்கலாம். இது நல்லா இதுவாகட்டும். அதுக்கப்புறம் வெங்காயத்தெல்லாம் போட்டுடலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆகிருச்சு. தீயாமல் பார்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி துருவல் இது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். கொஞ்சம் வதக்கிக்கலாம். தேவையான அளவு இதில் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த குழிப்பணியார மசால் தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். தொட்டுக்கிறதுக்கு சிங்கிளாக அப்படியே ஒன்று ஒன்றா பானிபூரி மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம மசால் தோசைக்கு என்ன பண்ணுவோமோ அதே தான். இந்த மாதிரி நீங்கள் எந்த மசாலா வேணால் ரெடி பண்ணி குழிப்பணியாரக்கல்லில் மாவை ஊற்றிட்டு இதையும் போட்டுட்டு திரும்ப மேலே மாவு வச்சு மூடின மாதிரி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். உருளைக்கிழங்கு என்னாச்சுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. நான் உருளைக்கிழங்குலாம் சுடுதண்ணிலாம் இந்த சிங்கில் ஊற்றணும்னா பூச்சி ஏதாவது பிசுப்பெல்லாம் இருந்தால் போயிடும். அதனால் ஏதாவது வேக வச்ச தண்ணி கீழே ஊற்றுறோன்னா கரெக்டாக சிங்க்கு ஓட்டைக்கிட்ட ஊற்றுவேன். நல்லா வெந்துருச்சு. ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிடலாம். வேறு ஏதாவது செய்யணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். மீதி கிழங்கை நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கலாம். ரொம்ப கட்டையாக இல்லாமல் மழுமழும் இல்லாமல் நார்மலாக மசிச்சுக்கலாம். இப்போ அந்த வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் வதங்கிருச்சு. அது கூட இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு கொஞ்சமாக கிண்ணத்தை அளத்து தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப வேண்டாம். அப்போ தான் நம்ம அந்த மசாலாவுக்கு வைக்கும்போது வலிஞ்சு உடம்பு கரெக்டாக அந்த மசாலா அந்த புளிப்பணியார அந்த இது மேலே நிற்கும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ குழிப்பணியாரக்கல்ல நம்ம ரெடி ஆயிடுச்சு. அதில் வச்சு நம்ம மாவு ஊற்ற வேண்டியதான். இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். வச்சுட்டு குழிப்பணியாரக்கல்லில் எண்ணெய் தேவைன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டேன். அந்த மாவை தோசை மாவு தாங்க. சாதாரணமாக ஃப்ரிட்ஜில் இருக்க தோசை மாவில் தான் நான் செய்கிறேன். மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அது மேலே அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை ஸ்பூனில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கலாம். வச்சுட்டு அதில் ஃபில்லிங் மாதிரி கொஞ்சமாக மேலே மாவு ஊற்றிக்கலாம். அதை க்ளோஸ் பண்ண மாதிரி ரொம்ப இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அடுப்பு ஆனால் கண்டிப்பாக சிம்மில் வச்சு தாங்க செய்யணும். சிம்மில் வச்சு செஞ்சால் தான் நல்லா வரும். கொஞ்சமாக சுற்றி நெய்யோ எண்ணெயோ ஊற்றிக்கலாம். இப்போ மெதுவாக புரட்டி போட்டுடலாம். நான் என்ன பண்ணேன், அடுத்தடுத்த ஈடு ஊற்றும் போது மேல் மாவு ஊற்றலை. அந்த உருளைக்கிழங்கு வச்சதோடையே அப்படியே திருப்பி போட்டுட்டேன். ஏன்னா ரொம்ப உருண்டையாக இருந்த மாதிரி புதுன்னு இருந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கணும்னா மேல் மாவு ஊற்றாமல் உருளைக்கிழங்கு மாவு ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு வச்சுட்டு அது பொறுமையாக வெந்த உடனே திருப்பி போட்டால் இன்னுமே நல்லா இருந்தது. இப்போ எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டாச்சு. நான் முன்னாடி தக்காளி தொக்கெல்லாம் இந்த மாதிரி வச்சு இது பண்ணுவேன். நான் தோசை மாவு ஊற்றிட்டு சரி இன்றைக்கி உருளைக்கிழங்கு ட்ரை பண்ணலாமேன்னு தான் உருளைக்கிழங்கு ட்ரை பண்ணேன். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்தது. இப்போ வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். ரொம்பவும் வெள்ளையாக எடுத்தோம்னா லஞ்சுக்கு மாவு இருந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் கிறிஸ்பியாக எடுத்தோம்னா மத்தியானம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அடுத்த ஈடு ஊற்றிடலாம். சூப்பராக நல்லா ஆனால் மொறுமொறு நல்லா இருந்தது. இப்போ தேவையான அளவு அடுத்த இதுக்கு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு அதே மாதிரி மாவு ஊற்றிக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கெலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இது போட்டுட்டு நான் மேல் மாவு ஊற்றலை. அப்படியே அதோடையே அப்படியே திருப்பி போட்டுட்டேன். மேல் மாவு ஊற்றாமே இப்படி ஊற்றும் போது அது கொஞ்சம் நல்லா இருந்தது, கிறிஸ்பியாக இருந்தது. இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. கூட கொஞ்சம் திருப்பி போடலாம், ஏன்னா கொஞ்சம் மாவு வெள்ளையாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதையும் எடுத்து வச்சிடலாம். இதுக்கு ஒரு கார சட்னி வச்சு சாப்பிட்டோம்னாலுமே நல்லாயிருக்கும். ஆனால் அது மசாலா இருக்கிறதுனால நான் கார சட்னி செய்யலை. ஆனால் இதுக்கு நம்ம குளிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி சட்னி செஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா,
அந்த மாதிரி வச்சு செஞ்சிங்கனாலுமே நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னியுமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் மட்டும் இல்லை, மார்னிங்க்கு டிஃபனுக்குமே இது நல்லாயிருக்கும். எப்போ வேணால் இது செஞ்சுக்கலாங்க ஈஸியாக. அவ்வளோதான், இப்போ லஞ்ச் பாக்ஸ் கட்டிடலாம். என் பொண்ணுக்கு டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னால், சரி கையில் ஒட்டாமல் சிம்பிளாக பானிபூரி மாதிரி சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி ஒரு ரெசிபி செய்யலாம். நான் வந்து 2 பாக்ஸில் வச்சுட்டேன். நான் வேறு தொட்டுக்கு எதுவும் செய்யாததுனால இதுவே இதில் 5 அதில் 5ன்னு வச்சுட்டேன். அவ்வளோதான்ப்பா, சூப்பராக இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ் கட்டியாச்சு. அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த லஞ்ச் பாக்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். டெய்லி லஞ்ச் பாக்ஸ் வீடியோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.